முன்னாடியே என்கிட்ட நீ ஏன் சொல்லல? இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா அண்ணி கோவப்படுவாங்களேன்னு தான். உங்க அண்ணனும் அண்ணியும் இத்தனை வருஷமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களை ஒரு ஆளாக்கியிருக்காங்க. அதனால உங்க அண்ணிக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம அவங்கள நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அதனால இனிமே நம்மள அண்ணிக்கிட்ட கொடுக்காம என்கிட்டே கொடுங்க. வரவு செலவெல்லாம் நானே கவனிச்சுக்கிறேன். நம்ம கொஞ்சமா செலவு பண்ணிட்டு அக்காவையும் குழந்தைகளையும் நல்லா கவனிக்கணும்னு நான் திட்டம் போட்டிருக்கேன். சரிதானே? ரொம்ப சரி. இனிமே நீயே வீட்டு வரவு செலவெல்லாம் கவனிச்சுக்கோ. அண்ணி நிம்மதியா இருக்கட்டும். மாயா, உன்ன மாதிரி ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணே, அண்ணே, நான் பாம்பே போயிடுறேன். விஜய், இன்னைக்கு பால்காரனையும் மளிகை கடைக்காரனையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அண்ணி, இனிமே உங்களுக்கு இந்த கவலை எதுவும் வேணாம். இன்னையில இருந்து மாயாவே வரவு செலவு வீட்டு வேலை எல்லாத்தையும் கவனிச்சுக்குவா. நீங்க ஒண்ணு செய்வனா, கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு எல்லா பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைச்சிருங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம் போதும். ஓகே? மாயா, யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிற லிஸ்ட்டை நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மாசம் மாசம் ஆற செலவோட இன்னொரு முக்கியமான செலவும் இருக்கு. என்ன அது? எங்க வீட்டுக்காரர் வாங்கின கடனுக்கு ஒவ்வொரு மாசமும் 200 ரூபாய் வட்டி கட்டணும். இத பாருங்க, சாப்பாட்டு செலவுக்கும் வீட்டு செலவுக்கும் தான் நான் பணம் கொடுப்பேன். ஆனா நீங்க எப்போ ஏனோ எதுக்காகவோ வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட நான் ஏன் பணம் கொடுக்கணும்? மாயா, உங்க வீட்டுக்காரு அந்த கடனை வாங்கி என்ன செஞ்சாரோ யாருக்கு தெரியும்? அவருக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருந்துச்சோ? அவருக்கு இருந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம் உன் புருஷனை MBA படிக்க வச்சதுதான். அதுக்காக அவர் ராப்பகலா கஷ்டப்பட்டாரு. உடம்ப கெடுத்துக்கிட்டு ஓவர் டைம் வேலை செஞ்சாரு. இந்த கதையில என்கிட்ட வேண்டாம். உங்களுக்கு வெத்தலை பாக்கு போடவும் உங்க பசங்களுக்கு பிஸ்கட் வாங்குவோம். இந்த 10 ரூபாய் வச்சுக்கோங்க. எனக்கு வெத்தலை போடுற பழக்கம் இல்லம்மா. என் குழந்தைங்களும் அது இது வேணும்னு என்ன தொந்தரவு பண்ணாத. நீயே வச்சுக்க. சொன்னா மட்டும் ரோஷம் பொத்திட்டு வருதே. ஆமா, என் புருஷன் மட்டும்தான் உங்க வீட்டுக்காருக்கு தம்பியா? இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு பொறுப்பு இல்லையா? அவர் வட்டி கட்ட மாட்டாரா? என் புருஷன் சம்பாதிச்சதெல்லாம் போட்டு முழங்கினீங்களே, அந்த காலம் போயிடுச்சு. இப்ப போட்டதை தின்னுட்டு பேசாம ஒரு மூலையில கிடங்க.